ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மின் நுகர்வோர் குறை தீர்ப்புக்காக நாளை சிறப்பு முகாம் தமிழக மின்வாரியம் சார்பில் மாநிலம் முழுவதும் நடத்த ஏற்பாடு. கடந்த ஆண்டு முழுவதும் காவலர் தேர்வுகளை நடத்தாமல் இளைஞர்களின் நேரத்தை திமுக அரசு வீணடித்துவிட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நீட் தேர்வு அச்சத்தால் மேலும் ஒரு மாணவி கொலை. இனியும் தாமதிக்காமல் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என பாமக வலியுறுத்தல். எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு காட்சியை நீக்காவிட்டால் போராட்டம். திரையரங்குகளை முற்றுகையிடப் போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. இந்த அமர்வில் 16 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் தகவல். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டம் ஒப்புதல் வழங்கியது மத்திய அமைச்சரவை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு நடத்தும் நாடகம்தான் முதலமைச்சர் அறிவித்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்றும் உண்மை நிலையை சட்டசபையில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தலின் போது அளித்த எந்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை என்று கூறிய அவர் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தங்களிடம் ரகசியம் இருப்பதாகவும் உதயநிதி கூறியதையும் சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்தார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குக்காக பேசிய முதலமைச்சர் தற்போது வேறு வழியின்றி அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டியுள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நீட் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய ஏமாற்று அரசியலை மேற்கொண்ட திமுக அரசின் நீட் நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்று கூறி மக்களை உதயநிதி ஏமாற்றியுள்ளார் என்று அவர் குற்றம் சாட்டினார். கூட்டாட்சி தத்துவத்தில் என்னென்ன துறைகளில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தும் மக்களை திசை திருப்பும் நோக்கத்தோடும் அரசியல் அதிகாரத்திற்கு வரவேண்டும் என்பதற்காகவும் மாணவர்கள் உயிருடன் திமுக அரசு விளையாடிக் கொண்டிருப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றியதற்கு முதலமைச்சர் உட்பட திமுக தலைவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று நீட் தேர்வு குறித்து பேசிய முதலமைச்சர் மருத்துவத்துறையில் நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து விளங்குவதற்கு பல்லாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வந்த சிறப்பான மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையே அடிப்படை என தெரிவித்தார். ஆனால் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கனியானது என்றும் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்ற கருத்து அனைவர் மத்தியிலும் உள்ளது என்றும் முதல்வர் தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு எதிரான தமிழக மக்களின் எண்ணங்களையும் பேரவை தீர்மானங்களையும் மத்திய அரசு மதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என கூறினார். கடந்த ஆண்டு காவலர் தேர்வுகளை நடத்தாமல் இளைஞர்களின் ஓராண்டை திமுக அரசு வீணடித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் காவலர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பில் தேர்வில் பங்கேற்பவருக்கு 30 வயது நிரம்பியிருக்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான சார்பு ஆய்வாளர் 2ஆம் நிலை காவலர் தேர்வுகளை நடத்தாமல் இளைஞர்களின் ஒரு ஆண்டினை வீணடித்த திமுக அரசு நடப்பு ஆண்டுக்கான காவலர் தேர்வில் 2024ஆம் ஆண்டு அடிப்படையிலேயே வயது வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு கடந்த மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. இந்த அமர்வின் போது 16 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவையின் வேலை நேரம் 118% அதிகமாக இருப்பதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார். வக்ஃப் திருத்த மசோதா விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது என்ற சோனியா காந்தியின் கூற்று துரதிருஷ்டவசமானது மற்றும் அவையின் கண்ணியத்திற்கு எதிரானது என்றும் கூறினார்.
முல்லை பெரியாறு குறித்த காட்சிகள் எம்புரான் படத்தில் நீக்கப்படாவிட்டால் திரையரங்குகளை முற்றுகையிடுவோம் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேல்முருகன், முல்லை பெரியாறு குறித்த காட்சி நீக்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார் என்றும், தமிழகம் நேசக்கரம் நீட்டும் நிலையில் கேரளா மட்டும் வன்மத்துடன் செயல்படுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழர்களை இழிவுபடுத்தினால் எந்த எல்லைக்கும் செல்வோம் என தெரிவித்த வேல்முருகன், ஏற்கனவே வெடிகுண்டு வீசியதாக கைதானதை சுட்டிக்காட்டி மலையாள திரையுலகினருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இன்று தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் போராட்டம் நடத்தினார்கள். சென்னை பனையூரில் நடைபெற்ற போராட்டத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்றார்கள். கைகளில் கட்சி கொடிகளையும் வக்பு மசோதாவுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியபடி அவர்கள் போராட்டம் நடத்தினர். இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என இதில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். போராட்டத்திற்கு மத்தியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புஷி ஆனந்த், தமிழக வெற்றிக் கழகத்தினரும் கட்சியின் தலைவர் விஜயும் இஸ்லாமியர்களுக்கு என்றைக்கும் ஆதரவாக இருப்பார்கள் என கூறினார். சேலத்தில் நடைபெற்ற தவேக போராட்டத்தின் போது அக்கட்சியின் மாவட்ட தலைவருக்காக தொண்டர்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெண்களும் கைக்குழந்தைகளுடன் நீண்ட நேரம் காத்திருந்தனர். சேலம் கோட்டை மைதானத்தில் இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை 8 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலரும் அங்கு குவிந்தனர். சுமார் 3 மணி நேரம் அவர்கள் காத்திருந்தும் மாவட்ட தலைவர் பொறுப்பில் இருக்கும் தமிழன் பார்த்திபன் வராததால் போராட்டம் தொடங்கப்படவில்லை. இதனால் போராட்டத்தில் பங்கேற்க வந்த பலரும் கடும் அதிருப்தி அடைந்தனர். நீட் தேர்வு அச்சத்தால் 1 மாதத்தில் 3 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இனியும் தாமதிக்காமல் நீட் தேர்வை உடனே மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த பெரிய முத்தையம்பட்டியைச் சேர்ந்த சத்யா என்ற மாணவி நீட் தேர்வு அச்சத்தால் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு மருத்துவ படிப்பை ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக மாற்றுகிறது என்பது மட்டுமின்றி அவர்களின் தன்னம்பிக்கையையும் சிதைக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் கடந்த 8 ஆண்டுகளில் 50 பேர் உயிரிழந்ததற்கு இதுதான் காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக புதிய சட்டத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியதுடன் கடமையை முடித்துக் கொண்டது என்றும், அதன் மீது தொடர் நடவடிக்கை எடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய முயற்சி செய்யவில்லை என்றும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை கொல்லும் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும், செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோ சார்பில் 3வது ஏவுதளம் அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அணுசக்தி துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் ஸ்ரீஹரிகோட்டாவில் தற்போது இருக்கும் ஏவுதளங்கள் 1000 டன் எடை கொண்ட ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த முடியாது என்பதால் 3வது ஏவுதளம் அமைக்க முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 3984 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் இந்த புதிய ஏவுதளம் 90 மீட்டர் உயரமும் அதிகபட்சமாக 1000 டன் எடையும் கொண்ட ராக்கெட்டுகளை ஏவும் திறனுடன் அமைக்கப்பட உள்ளது என்றும், இந்த ஏவுதளத்தின் கட்டுமான பணிகள் 4 ஆண்டுகளில் நிறைவடையும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக நாளை தமிழகம் முழுவதும் ஒருநாள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்சார வாரியம் தொடர்பான புகார்களுக்கு தீர்வு காணும் விதமாக வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மின்சார வாரிய செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களிலும் ஒருநாள் சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த முகாமில் சென்னை மண்டலத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்களும் தங்கள் பகுதியில் உள்ள மின்சார வாரிய செயற்பொறியாளர்கள் அலுவலகத்தை அணுகி பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். போதையில்லா இந்தியா என்னும் தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கேரளாவைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் நேபாள நாட்டுக்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த பிரணவராஜ் என்பவர் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள போதை பழக்கத்தை தவிர்க்குமாறும் இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்தும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் போதையில்லா இந்தியா என்ற தலைப்பில் திருச்சூரிலிருந்து நேபாளம் வரையில் சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார்.
இன்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் வழியாக தனது பயணத்தை தொடர்ந்த அவர் போதையில்லா இந்தியாவை உருவாக்க 30 நாட்களுக்கு தொடர்ந்து சைக்கிளில் பயணித்து நேபாளுக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.